ஒரு சிலர் நம்மள்ட்ட ஃப்ரெண்டா பேசுறவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி வீட்ல பிரச்சனை, இது மாரிலாம் என்ன கேட்டாங்க. நம்ம அதுக்கு கேட்போம். ஏன் நீங்க பதில் பேச வேண்டியது தானே, எடுத்து பேச வேண்டியது. ஏன் அமைதியா இருந்தீங்க? கேட்குற எனக்கே பொறுக்க முடியல. நீங்க ஏன் கேட்காம இருந்தீங்க? இந்த மாரி இதுக்கு தக்கன வார்த்தை ஏதாவது விட்டுருக்கலாம்ல. எவ்வளோ திமிரு உங்கள்ட்டயே இருந்த உதவி எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்படி பேசியிருக்காங்களேன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுப்போம். ச்சே! எவ்வளோ விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. பதில் பேசுறதுல பொறுமையா இருக்காங்கன்னு. அவங்கள மாதிரி கோவக்காரவங்க அயோக்கியத்தனம் உள்ளவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்கள அந்த மாரி நம்மகிட்ட நல்லவங்க மாரி சொல்றாங்க பாருங்க. நான் இவ்ளோ விஷயம் பொறுத்துக்கிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயத்துக்கு நான் பதிலே பேசல. கடவுள் பார்த்துப்பாரு, கடவுள் பார்த்துப்பாருன்னு நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்கலாம் ஒரு கடுகளவு விஷயத்துக்கு கூட பொறுத்துக்க மாட்டாங்க. உடனே பதிலுக்கு பேசிருவாங்க, காயப்படுத்திருவாங்க. அவங்கள மாரி கோவப்படுறவங்க, சண்டை போடுறவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால அப்படியே நான் பொறுமையா இருந்தேன். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னு விட்டுட்டேன். அந்த மாரி சொல்ற கேரக்டர் நம்பாதீங்க. அவங்கள மாதிரி கோவக்காரவங்க, சண்டை போடுறவங்க பிரச்சனை பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அத நான் லைஃப்ல பார்த்துருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க.